ஒரு அற்புதமான நாள். என்ன அப்படின்னு கேட்டா, நம்முடைய கோபகுமார் சார் வராரு. அது அவர் வரும்போதெல்லாம் அது அற்புதமான நாள் தான். நிறைய தகவல்களை நமக்கு கொண்டு வருவாரு. இன்னைக்கு நம்ம ஆசியம் பிசினஸ்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நாம நகர்ந்துட்டு இருக்கிறோம். வேர்ல்டு வைடு வேர்ல்டு வைடு ஆசியம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய கனவு நனவாகும் நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை என்கின்ற அளவுக்கு யாருக்கெல்லாம் டீம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஆக்டிவ் டீம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் அந்த டீமை வச்சு பெரிய பிசினஸ் பண்ண முடியுமோ, யாரெல்லாம் போய் எல்லா இடங்களையும் சேர்க்க முடியுமோ. ஏன்னு கேட்டா இது ஒரு ரீட்டைல். இது ஒரு ரீட்டைல் லிங்க். ஆர்சிஎம்ங்கிறது என்னன்னு கேட்டா ரீட்டைல் லிங்க். இந்த லிங்க் எல்லா இடங்களுக்கும் போகணும்னு சொன்னா இந்த ரீட்டைல் எல்லா இடங்களுக்கும் போகணும். பொருள் எல்லா இடங்களுக்கும் போனா மட்டும்தான் இந்த பிசினஸ்னுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி நம்ம பெற முடியும். அந்த வகையில கோபா சார் அடிக்கடி நமக்கு சொல்ற விஷயம், இது மொபைலைஸ் த ப்ராடக்ட். மொபைலைஸ்னா பொருளை கொண்டு போய் இடத்துட்டு இடத்துக்கு கொடுங்க. அதுதான் மொபைலைஸ். அந்த மொபைலைஸை நம்ம பெரிய அளவுல பண்ணுவதற்காக வேண்டி, மிகப்பெரிய அளவுல பண்ணுவதற்காக வேண்டி நமக்கு ஒரு வாய்ப்பு வேர்ல்டு வைடு. நீங்க எங்க வேணாலும் பறந்து விரிந்து திரிந்து ஆர்சிஎம்ஐ கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நமக்கு எந்த அளவுக்கு கம்பெனி கொடுத்துருக்கிறது. இந்த ஒரு டைம் நம்ம டிசிஜி நம்ம மைசூர்ல பேசும்போது நீங்க சும்மா இருங்க, நாங்க என்ன செய்வோம், உங்களுக்காக நாங்க இந்த பிசினஸ் பெருசா எடுப்போம், நீங்க சும்மா இருந்தா போதும்னா. ஒரு ஐடி மாறி போனதுக்காக வேண்டி அவர்கிட்ட பேச போன போது, எதுக்காக ஐடி மாத்துறீங்க, இருக்கிற இடத்துலயே இருந்தோம், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறேன்னு சொன்னார். அதை இப்ப நிறைவேற்றி இருக்கிறார். வேர்ல்டு வைடு எஜுகேஷன் ஆர்சிஎம் பிசினஸ் பெரிய அளவுல போறது. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் கோபகுமார் சாருடைய குரலை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க. ஃபர்தர் லேட் அவருக்கு பிடிக்காதுங்கிறதுனால உங்களுடைய பலத்த கரவாசையோடு இன்றைக்கு வந்திருக்கிற கோபால் சாரை வெல்கம் பண்ணி இந்த கூட்டத்தை தொடங்கும்படிக்கு நம் மத்தியில இருக்கார். நம்ம மத்தியில நம்ம ரூபி ரஞ்சித் சார், இன்னும் சொல்ல போனா ஜேபி சாருடைய மருமகன், தமிழ்நாட்டுக்கும் அவர் மருமகன் ஆயிட்டாரு. ஆகையினால ரூபி ரஞ்சித் சார் கோபா சாரை வெல்கம் பண்ணி கூப்பிட்டா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல கோபா சார் நம் மத்தியில பேச வந்திருக்கிறாரு. பவர்ஃபுல் வேர்ட்ஸ். அவர் பேசக்கூடியதெல்லாம் பார்க்க எளிமை, பழக இனிமை, பணியில் நேர்மை. அதுதான் கோபகுமார் சாருக்கு பெருமை. அவரை வரவேற்க வந்திருக்கிற தமிழ்நாட்டின் மருமகன், எங்க எல்லாருக்கும் திருமகன் நம்ம ரூபி ரஞ்சித் சாரை நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் ரஞ்சித் சார். தேங்க்யூ so much காமராஜ் சார். எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். ஆக்சுவலி ஐ ஆம் நோட்டிங் ஒபிஷியல் இதுல இல்ல, அதனாலதான் நான் நம்ம அச்சீவர்ஸோட லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய ப்ரோக்ராம் நடக்க போறாங்க. 28ஆம் தேதி நடக்க போற அச்சீவர்ஸ் செலிப்ரேஷன். இது பிளரா, சாரி, ஒன் செகண்ட், லெட் மீ. எஸ், பாருங்க, இது நம்ம அச்சீவர்ஸோட லிஸ்ட். இது நம்ம கேரளாவும் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஒவ்வொரு பின் லெவலும் நம்ம பார்க்கும்போது பாருங்க, எல்லா இடத்திலும் தமிழ்நாடோட அந்த ஒரு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் நிறைய இடத்துல தமிழ்நாடு பார்க்க முடியும். இது என்னோட பீலுக்கு மட்டும் கிடையாது, நம்ம தென்காசி, நம்ம பவர் லைன்ல இருக்கிற அந்த தமிழ்நாடு கூட இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தமிழ்நாடு இஸ் ஃப்ளரிஷிங் லைக் எனிதிங். நம்ம எந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் ഏറ്റവും பெரிய அச்சீவ்மெண்ட் கூட நமக்கு தெரியும், நம்ம எமரால்டு அஸ்கர் சாரோட அச்சீவ்மெண்ட் தான் ഏറ്റവും பெருசா லாஸ்ட் மந்த் வந்திருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டுல இருந்துதான். ஸோ தமிழ்நாடு இப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு 10 பேரு கிட்ட நம்ம பேசும்போது எஸ் தமிழ்நாடு பெரிய விஷயம் பண்றேன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம கோபகுமார் சாரோட அந்த ஒரு ஸ்ட்ராங்லி அந்த ஒரு பிலீஃப் தான். பாருங்க, இப்ப தமிழ்நாடு நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற டைம்ல வி ஆல் நோஸ் தட் நிறைய பிரச்சனைகள் வந்தாங்க. தமிழ்நாட்டுல பிசினஸ் எப்படி கொண்டு போகுங்கிற நிலைமையில வந்த டைம்ல இல்ல தமிழ்நாடு பெரிய லெவல்ல ஜெயிக்கும், அதுக்காக நல்ல லீடர்ஷிப் நம்ம கூட இருக்கு அந்த மாதிரி சொல்லி 10 வருஷம் முன்னாடி அந்த பிலீஃப் கோகுமார் சாரு, காமராஜ் சார் மாதிரி இருக்கிற சீனியர் லீடர்ஸ் வச்சதுனால இன்னைக்கு ஜேபி சார் நம்ம கூட இருக்காங்க. ஜேபி சாரு இவர் எல்லாரும் அந்த பிலீஃப்னால முன்னாடி போனதுனாலதான் இன்னைக்கு எகெயின் எனக்கு நிறைய எமரால்டு வர்றாங்க. ஸ்டார் பால் அச்சீவ்மெண்ட் நம்ம மாரியப்பன் சார் வந்திருக்காங்க, நம்ம ஜெயக்குமார் சார் வந்திருக்காங்க. புது பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் வந்ததுக்கு காரணமே அதான். எஸ், டெஃபினெட்லி ஒரிசா ஆல்சோ டூயிங் கிரேட் ஜாப். லாஸ்ட் கோபகுமார் சார் ஒரிசால போய் வந்தப்போ ஒரிசால நிறைய ராயல்டி அச்சீவர்ஸ், டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் வர போறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. சோ இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா அந்த ஒரு பிலீஃப் தான்.
நிறைய ஆளுங்களுக்கு இந்த காலகட்டத்துல இல்லாதது இந்த பிலீஃப் மட்டும்தான். அப்படின்னா ஜெயிக்கும், நாம் வந்து இந்த சிஸ்டத்திலே இருந்தா டெஃபினெட்லி ஜெயிக்கும். அந்த சிஸ்டம் நமக்கு எல்லாமே நமக்கு கொடுக்குறாங்க, ஜஸ்ட் என்னோட எஃபர்ட் மட்டும்தான் போதுங்கிற ஒரு பிலீஃப் நமக்கு இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி இந்த சிஸ்டத்துல இருந்து நமக்கு ஜெயிக்க முடியும். அதுக்காக வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ வித்தவுட் டிலேயிங் லெட் மீ இன்வைட் அவர் great leader, our mentor Gopakumar sir, to once again to Tamil Nadu platform. Welcome sir, over to you sir, please sir. Thank you sir. Welcome sir. நானும் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஒபிஷியல் ட்ரெஸ்ல இல்ல, அதனால கொஞ்சம் லேட் ஆனது. ஒரு 2-3 டேஸா கண்டினியூஸ் டிராவல் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போய் வர வழியில நான் இன்னும் வீட்டுக்கு ரீச் ஆகல, வெளியில ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்ப மீட்டிங் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சாரி ஃபார் த ட்ரபிள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஜெய்ஆர்சிஎம். ஸோ எனக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ் என்னன்னு கேட்டா, தமிழ்நாடு வந்து இப்ப லீடிங் பொசிஷன்ல போயிட்டு இருக்கு. சவுத் இந்தியாவில வந்து கேரளா எப்பவும் வந்து லீடிங் பொசிஷன்ல இருந்தது. இப்போ தமிழ்நாடு ஒரு சேலஞ்சிங்கா வந்து முன்னாடி போயிட்டு இருக்கு. வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடுடைய அந்த யூனிட்டி, தமிழ்நாடுடைய அந்த ஸ்ட்ரென்த், தமிழ்நாடுடைய அந்த உழைப்பு இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. முன்னாடி வரப்போற நாள்கள்ல நான் என்னுடைய எப்போ ஒரு கனவு என்னன்னு கேட்டா, இந்தியாவில வந்து டாப்பா வரணும் தமிழ்நாடு. அப்போ அது ஷார்ட்லி வந்து நடக்கும், அதுக்கு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆல்ரெடி வந்து லாஸ்ட் மந்த் அஸ்கர் சார் எமரால்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ வெரி வெரி பிக் கன்கிராட்ஸ் ஃபார் அவர் அஸ்கர் சார். மாரியப்பன் சார் வந்து பிராண்ட் நியூ ஸ்டார் பேர்ல். எக்ஸலன்ட், சூப்பர். இனி வரப்போற நாள்கள்ல ஓரோ ஆள்களும் வந்து ஒரு மணி நேரம் வரும் எமரால்டு, ஸ்டார் எமரால்டு, ரூபி, ஸ்டார் பேர்ல் இதே சொல்றதுக்கு ஒரு 1 hour டைம் எடுக்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டுல வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ வெரி வெரி குட், எக்ஸலன்ட். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ரஞ்சித் சார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும். கம்பெனி வந்து எக்ஸ்பான்ஷன் மோட்ல இருக்கு. இந்தியாவை விட்டு வெளிநாட்டுல எல்லாம் போறதுக்கு எல்லாம் பிளானிங் நடந்துட்டு இருக்கு. 2024-25 இந்த வருஷம், அடுத்த வருஷம் 2024-25 இந்த ஃபைனான்சியல் இயர் ஆர்சிஎம்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. பெரிய மாற்றம், பிக் சேஞ்ச். ஓகே, ஸோ பெரிய 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 விஷயம் நடக்க போகுது. அதுல வந்து ஆர்சிஎம்மோட அக்கௌண்டிங் சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி நமக்கு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், நம்ம டிப்போய் போய் பொருள் எடுத்தா ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் இன்வாய்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இன்னும் முன்னாடி வந்து ஆர்சிஎம் கன்சியூமர்ஸ் லிமிடெட் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் ஆகட்டும், அந்த டிப்போயிலிருந்து பில் ஆகிறதும் எல்லாம் வந்து இன்னும் முன்னாடி ஆர்சிஎம் மட்டும் இருக்கும். அதுல ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் இருக்காது. பட் மார்க்கெட்டிங் பிளான்ல தெர் இஸ் நோ சேஞ்ச், நோ டிஃபரன்ஸ். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, 1977ல ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆரம்பிச்சது, டெக்ஸ்டைல்ல டாப் 10 கம்பெனி, அதெல்லாம் வந்து சேம், தெர் இஸ் நோ சேஞ்ச். அதெல்லாம் நீங்க அப்படித்தான் சொல்லணும். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல இருந்தது, அது அப்புறம் வந்து 2000ல ஆர்சிஎம் ஸ்டார்ட் ஆகி இப்போ டைரக்ட் செல்லிங் நடக்குது. ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள், டைரக்ட் செல்லிங்ல இருந்த பிரச்சனை, தெர் இஸ் நோ சேஞ்ச், எல்லாம் சேம். ஒரு ஆர்சிஎம்குள்ள வர்றதுக்கு நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. உங்களை ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், பேன் கார்டு கொடுத்தா நீங்க உள்ள வந்துக்கலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2000 rupees பர்ச்சேஸ் பண்ணி உங்களை ஐடியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? இதானே நீங்க பிளான் கொடுத்துட்டு இருக்கு. சேம், தெர் இஸ் நோ சேஞ்ச். பின்னாடி நடக்கிட்டு இருக்க இந்த சப்போர்ட்டிங் சிஸ்டத்துல வந்து கொஞ்சம் சேஞ்ச், அவ்வளவுதான். ஓகே, த மார்க்கெட்டிங் பிளான் எவ்ரிதிங் இஸ் சேம். ஆர்சிஎம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான். தெர் இஸ் ரெண்டு வேலை தான் ஒரு ஆர்சிஎம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஒன்னு 100% ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், ஒரு கன்சிஸ்டன்சி பிளான் சாய்ஸ் பண்ணணும். அது 1500, 2500, 5000, 10000, 25000 அந்த கன்சிஸ்டன்சி பிளான் சாய்ஸ் பண்ணணும். இது ரெண்டு நம்ம ஃபாலோ பண்ணினா உங்களை டீம்ல வர்ற ஆள்களுக்கும் இந்த சேம் அட்வைஸ். நீங்க 100% யூஸ் பண்ணுங்க, ஒரு கன்சிஸ்டன்சி பிளான் சாய்ஸ் பண்ணுங்க. இது நீங்க எல்லாருக்கும் இந்த ஒரே ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்து போனா உங்க டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். வேற எந்த அவசியமும் இல்லை. ரெண்டே ரெண்டு அட்வைஸ். ஒரு புதுசா ஒரு நண்பர் வந்து ஆர்சிஎம் உள்ள வந்தா 100% யூஸ், ஃபாலோ ஒன் கன்சிஸ்டன்சி பிளான், தட்ஸ் ஆல்.
உங்களோட டீம்ல வந்து 100 பேர் இருக்கு. 100 பேருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன? 100% யூஸ், ஃபாலோ ஒன் கன்சிஸ்டன்சி பிளான். தட்ஸ் ஆல், ஃபினிஷ், முடிஞ்சு போச்சே. அப்போ உங்களோட டீம்ல வந்து 100 பேர் 5000 பிவி கன்சிஸ்டன்சி பிளான் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு 5 lakhs பிவி வருது, நீங்க ராயல்டி அடிச்சாச்சு. உங்களோட டீம்ல வந்து ஒரு 200 பேர் வருது, 200 பேர் வந்து 5000 பிவி ஃபாலோ பண்ணினா இது யூ பிகம் டெக்னிக்கல் அச்சீவர். எவ்வளவு சிம்பிள், தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ். ஓகே, சோ இன்னைக்கு நான் பேச போற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா, இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். காமராஜர் காலையில கூப்பிட்டு அவரே கொடுத்த சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா காமராஜருக்கு எப்பவும் வந்து தமிழ்நாடு டாப்பில் இருக்கணும், அது அவருடைய ஒரு கனவு. அந்த கனவு நான் எடுத்து என்னுடைய கனவா மாத்திட்டேன். ஓகே, அவர் எனக்கு காலையில கூப்பிட்டு சொன்னார், சார் யூ டாக் அபவுட் டைரக்ட் செல்லிங் சொன்னார். ஏன்னா வந்து இப்ப டைரக்ட் செல்லிங் இந்தியாவில என்னது, இந்தியாவில ஒரு ப்ரொஃபஷனலா மாறியாச்சு. ப்ரொஃபஷன் எப்படி ஒரு டாக்டர் அவருடைய ப்ரொஃபஷன் எடுக்குதோ, எப்படி ஒரு வக்கீல் அவருடைய ப்ரொஃபஷன் எடுக்குதோ, அந்த மாதிரி டைரக்ட் செல்லிங் இஸ் பிகமிங் எ ப்ரொஃபஷன். ரைட், இந்தியாவில் வந்து டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதுவா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இஸ் நாட் நவ் ஏ ப்ரொஃபஷன். இப்போ ஒரு ப்ரொஃபஷனா இல்லை. ஆட்களுக்கு ஒரு டைரக்ட் செல்லிங், ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எது, எப்படி நம்ம அதை செலக்ட் பண்ணணும் இப்பவும் ஐடியா கிடையாது. 90% of the networking people, the network leaders fail in network industry only because of one reason. ஒரே ஒரு காரணத்துல இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் உள்ள பெரிய பெரிய லீடர்ஸ், பிக் லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து 90% பிக் லீடர்ஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ். காரணம் என்ன தெரியுமா? ரீசன் இஸ் only one. ஒரே ஒரு காரணம், they do not know how to choose a ethical, legal, right direct selling company. அவர் புரியல, தெரியாது. ஓகே, இன்னைக்கு என்னோட சப்ஜெக்டே வந்து how to choose the right company. ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நம்ம எப்படி சாய்ஸ் பண்ணணும், how to choose. இப்போ ஒரு ரைட் நல்ல ஒரு கம்பெனி நம்ம சாய்ஸ் பண்ணினா நம்மளோட பாதி வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து அந்த கம்பெனி வந்து நம்ம வெற்றி கிட்ட கொண்டு போயிடும். If company is not right, நம்ம சேர்ந்த கம்பெனி வந்து நல்லா இல்ல, அப்படி இருந்தா நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் நம்ம வெற்றி கிட்ட போக முடியாது. We can't become successful because company will get closed. கம்பெனி க்ளோஸ் ஆனா நம்ம போட்ட வேலை, நம்ம போட்ட சமயம், நம்ம போட்ட உழைப்பு எல்லாம் வேஸ்டா போச்சே. இதுதான் இப்ப வந்து தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நடந்துட்டு. So I want to tell you, convey you 4 points. நான் இன்னைக்கு 4 பாயிண்ட் சொல்றேன். அந்த 4 பாயிண்ட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க நோட் பண்ணணும். உங்களோட டீமில் உள்ள அத்தனை பேருக்கும் இதை சொல்லி கொடுக்கணும். பிகாஸ் எஜுகேஷன் இன் த டீம், நீங்க ஒரு குவாலிட்டி டீம் பில்ட் பண்ணணும்னா யுவர் டீம் ஷுட் பி ரைட்லி கைடட். உங்களோட டீமை வந்து கரெக்டான டைரக்ஷன்ல நீங்க கொண்டு போனா யுவர் டீம் வில் பி குவாலிட்டி டீம். So the number 1 point, the first point, எப்படி ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியை நம்ம சாய்ஸ் பண்ணோம், how to choose the number 1 point. அந்த கம்பெனியில வந்து you should have essential products. essential அதாவது பேசிக் நீட் ப்ராடக்ட் அந்த கம்பெனியில் இருக்கணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி இருக்கணும். அந்த ப்ராடக்டோட விலை வந்து ரீசனபிளா இருக்கணும். என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? what is the first point? அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து எசென்ஷியலா இருக்கணும், பேசிக் நீட், டெய்லி நீட் ப்ராடக்டா இருக்கணும். நம்பர் 1, ரைட்? அந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கணும். 3, அந்த ப்ராடக்ட்டுக்கு ரீசனபிளான விலை இருக்கணும். இப்போ என்னுடைய ஒரு கொஸ்டின், நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர் போடுங்க. உங்களுக்கு ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா பொருட்களும் எசென்ஷியல் தானே? உங்களுக்கு டெய்லி நீட் தானே? அதில் உள்ள உப்பாகட்டும், எண்ணெய் ஆகட்டும், சோப் ஆகட்டும், பேஸ்ட் ஆகட்டும், வாஷிங் பவுடர், இதெல்லாம் உங்களுக்கு எசென்ஷியல் ப்ராடக்ட் தானே? குவாலிட்டி இருக்கு தானே? ஆர்சிஎம்ல உள்ள அத்தனை பொருளுக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கு. அப்புறம் விலை வந்து ரீசனபிள், ரைட்? இப்போ என்னோட கொஸ்டின் கேளுங்க. நீங்க ஆன்சர் வந்து சாட் பாக்ஸில் போடும். சப்போஸ் உங்க கம்பெனி, நீங்க சேர்ந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி, சப்போஸ் ஆர்சிஎம் பிசினஸ் வச்சுக்கோ, இந்த கம்பெனியில வந்து கொடுக்கிற பொருள் எல்லாம் நல்ல உங்களுக்கு டெய்லி தேவையான பொருள் குவாலிட்டி கொடுத்துருக்கு, ரீசனபிளான விலையில கொடுத்தாச்சு. அப்ப உங்களோட டீமில் என்ன நடக்கும்?
வாட் வில் ஹேப்பன் இன் யுவர் டீம்? இப்ப கம்பெனி கொடுக்கிற பொருள் எசென்சியலான குவாலிட்டியான எசென்சியல் ப்ராடக்ட் ரீசன் நியாயமான விலையில் உங்களுக்கு கொடுத்தா உங்களை டீமில் என்ன நடக்கும்? ரெகுலர் பர்ச்சேஸ். வெரி குட் ராம்குமார் சார், அம்பத்தூர். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், சூப்பர். growth வரும். குணசேகரன் சார் சொல்றார் growth வரும். எப்படி growth வரும் குணசேகரன் சார்? பொன்குண சார், எப்படி growth வரும்? எப்படி உங்களோட டீம்ல என்ன நடக்கும்? ரெகுலர் பர்ச்சேஸ் நடக்கும் சொன்னாரு. வேற என்ன நடக்கும்? எப்படி growth வரும்? பொன்குணசேகர் சொன்னது கரெக்ட் தான். பட் எப்படி வரும் அந்த growth? எப்படி வரும்? உங்களோட டீமில் என்ன நடந்தா growth வரும்? கன்சிஸ்டன்சி, குட் ஹெல்த் அண்ட் வெல்த், நியூ கஸ்டமர் ரெஃபரன்ஸ். சரி, நீங்க எங்கெங்கோ போயிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்தா என்ன நடக்கும்? சிம்பிள் கொஸ்டின். உங்களுக்கு கொடுக்கிற பொருள் நல்ல குவாலிட்டியான பொருள், டீம் பில்டிங் நடக்குமா ரவி சார்? ட்ரஸ்ட். நீங்க பாயிண்ட்ல வரலையே, நீங்க தான் பாயிண்ட் வெயிட்டிங்ல இருக்கு. ஹெல்த் கிடைக்கும். எப்படி ஹெல்த் கிடைக்கும் சுகுமார் சார்? மீஷே சுகுமார் சார், எப்படி கிடைக்கும்? ரெகுலர் பர்ச்சேஸ் அண்ட் ரெகுலர் சேல்ஸ். எக்ஸலன்ட். யார் சொன்னது அது? ரெகுலர் பர்ச்சேஸ் அண்ட் ரெகுலர் சேல்ஸ். எஸ், ஒரே வாடி செக் பண்ணிடுறேன், அப்படியே ஸ்கிப்பா போச்சு. ரெகுலர் பர்ச்சேஸ் அண்ட் எஸ் மறுவரிசை சார். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். மறுவரிசை சார் கரெக்டா சொல்லியிருப்பார். ரெகுலர் பர்ச்சேஸ் and regular sales. புரிஞ்சிருக்கா? நம்பர் 1 பாயிண்ட். ரெகுலர் பர்ச்சேஸ், ரெகுலர் ரீபர்ச்சேஸ், ரெகுலர் பர்ச்சேஸ், ரீபர்ச்சேஸ் அண்ட் ரெகுலர் சேல்ஸ், ரீட்டைல். இது நடக்கும் எப்போ? உங்களுக்கு கிடைக்கிற டைரக்ட் செல்லிங், உங்களுக்கு கொடுக்கிற பொருள் எசென்ஷியல் ஆயிருக்கணும், அதாவது டெய்லி நீடா இருக்கணும், பேசிக் நீடா இருக்கணும். இது இல்லாம நீங்க லைஃப்ல முன்னாடி போக முடியாத அந்த பொருள். இப்போ நீங்க போட்டிருக்கிற இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஆகட்டும், பென்னு, பென்சிலு, பேப்பரு, பேகு, புக்கு, கோதம் மாவு, சோப்பு, பேஸ்ட், வாஷிங் பவுடர், நியூட்ரிஷன் ப்ராடக்ட்களு, இதெல்லாம் வந்து பேசிக் நீட். நீங்க இது இல்லாம முன்னாடி போக முடியாது. இப்ப காஸ்மெட்டிக்ஸ், நம்ம மகேஸ்வரி மேடத்தை பாருங்க, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. எல்லா லேடிஸும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கணும்னு இஷ்டப்படுவாங்களா இல்லையா? அதுக்கு என்ன வேணும்? காஸ்மெட்டிக்ஸ், கிரீம்ஸ், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ். அது எப்படி இருக்கணும்? பாரபன் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட். அது நம்ம உடம்புக்கு பிரச்சனை கொடுக்க கூடாது. அப்ப என்ன ஆகும்? ரீபர்ச்சேஸ் நடக்கும், பர்ச்சேஸ் ஆஃப்டர் பர்ச்சேஸ் நடக்கும், சேல்ஸ் நடக்கும். நான் அந்த பொருள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு நல்ல ஹெல்த் கிடைக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொருள்னு சொன்னா நான் வேற ஆட்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போ என்ன நடக்கும்? ரீட்டைல் நடக்கும், சேல்ஸ் நடக்கும். This is the first point, sir. Any direct selling company, அவர் கொடுக்கிற பொருள் நீங்க செக் பண்ணுங்க. அந்த பொருள் எசென்ஷியலா இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். அதிகமான விலை இருந்தா ரீபர்ச்சேஸ் நடக்காது, ரீசனபிளான விலை இருக்கணும். இந்த 3 குவாலிட்டி அந்த கொடுக்கிற பொருளுக்கு இருந்தா, அந்த கம்பெனி கொடுக்கிற பொருளுக்கு இந்த 3 குவாலிட்டி. என்ன 3 குவாலிட்டி? எசென்ஷியலா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், ரீசனபிளா இருக்கணும் பிரைஸ். இது 3 இருந்தா மறுவரிசை சார் சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப்டர் பர்ச்சேஸ், ரீபர்ச்சேஸ் நடக்கும், ரீட்டைல், ரெகுலர் ரீட்டைல் நடக்கும். நம்ம மறுவரிசை சார் வந்து வீடு வீடா போய் கடையா போய் டீ சேல் பண்ணி 50,000 PV எவ்ரி மந்த் பண்றாரு. நம்ம சுகுமார் சார், மீசை சுகுமார் சார் வந்து எவ்ரி மந்த் ஆஃப்டர் மந்த், இப்போ எனக்கு தெரியல லாஸ்ட் மந்த் வரைக்கும் 25,000 PV பண்ணிட்டு இந்த மாசத்துல இருந்து 50,000 பண்றாங்களோ எனக்கு தெரியல. மோஸ்ட்லி 50,000ல ஜம்ப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சோ many people, நான் 1-2 பேர் சொல்றேன். என்ன சார்? 1ஆம் தேதியே 25,000 PV அடிக்கிற ஒரே ஆள் அவர்தான் சார். 1ஆம் தேதி 25,000. see பாருங்க the kind of courage மீசை சுகுமார் சார். அதனால அவர் மீசை வச்சிருக்க பாருங்க. right? so simple. so first point புரிஞ்சாச்சா? எனி டைரக்ட் செல்லிங் கம்பெனி நீங்க சாய்ஸ் பண்ணா டைரக்ட் செல்லிங் கம்பெனில அவரு கொடுக்கிற பொருளுக்கு 3 குவாலிட்டி இருக்கணும். நம்பர் 1 எசென்ஷியலா இருக்கணும், பேசிக் நீடா இருக்கணும், டெய்லி நீடா இருக்கணும். நம்பர் 2 நல்ல குவாலிட்டி இருக்கணும். நம்பர் 3 ரீசனபிளான பிரைஸ் இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? ரீசனபிளான பிரைஸ் இருக்கும்போது ரீபர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ஆஃப்டர் பர்ச்சேஸ் நடக்கும், ரெகுலர் ரீட்டைல் நடக்கும்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, நம்பர் 2, செகண்ட் பாயிண்ட். என்ன பிசினஸ் நம்ம எல்லாம் எதில் இருக்கு ஆர்சிஎம்ல? நம்ம எதுக்கு வந்தது ஆர்சிஎம்ல? we came to RCM for business. Yes, Maheshri madam, we came to RCM for business. நம்ம பிசினஸ்க்கு பண்றதுக்காக வந்து, ரைட்? எனி பிசினஸ் இன் இந்தியா, இன் த வேர்ல்ட், நீங்க எந்த பிசினஸ் தேவைன்னு பாருங்க. அவரு வந்து ஒரு பிசினஸ்ல போக்கஸ் ஆகி இருக்கிறது இல்ல. இப்ப நீங்க டாடா எடுத்தீங்க, டாடா என்னது டாடா கம்பெனி நீங்க எடுத்தா, அவரு டாடா ஸ்டீல் மட்டும் சேல் பண்றது இல்ல. அவர் டாடா ஸ்டீல் சேல் பண்றாரு, அவரு டாடா சிமெண்ட் சேல் பண்றாரு, அவரு இப்ப டாடா வந்து பெயிண்ட்ல என்ட்ரி ஆகுது. டாடா இஸ் இன்டு மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் சாஃப்ட்வேர்ல என்ட்ரி ஆயிருக்கு. டாடா வந்து இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ட்ரி ஆக போகுது. crores of rupees அதுல இன்வெஸ்ட் பண்ணி they are coming forward with artificial intelligence, right? Tata is into multiple business. அதே மாதிரி நீங்க அம்பானி ரிலையன்ஸ் குரூப் நீங்க எடுத்தா, ரிலையன்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல வந்தது, டெக்ஸ்டைல்ஸ் ஃபேக்டரி போட்டாரு. அதுக்கப்புறம் இதுவா வந்து பெட்ரோலியத்தில் என்ட்ரி ஆனது. அதுக்கப்புறம் இதுவா வந்து அவரு மொபைல் போன்ஸ்ல கை வச்சு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து சிம் கார்ட்ஸ் லான்ச் பண்ணி இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இதுவா அவரு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், பஜார்ஸ், சூப்பர் மார்க்கெட், இப்போ வந்து செப்பல் என்ட்ரியா இருக்கு, ஷூஸ், இந்த ஃபுட்வேர்ல என்ட்ரியா இருக்கு. சோ இந்த ரிலையன்ஸ் நீங்க பார்த்தா they are diversifying the business. அது business. what is the meaning of diversifying? diversifying சொன்னா different type of businessல அவர் கை வைக்கிறார். புரியுதா நான் சொல்றது? டிசி சப்ராஜி is a very big businessman. டிசி சப்ராஜி நம்ம ஆர்சிஎம் லான்ச் பண்ணும்போது எத்தனை பொருள் இருந்தது? only one pan piece. டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் வச்சு அவர் இந்த ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணி, அவர் வெறும் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் இல்ல ஃபோக்கஸ் பண்ணிதா? நோ. அவர் என்ன பண்ணிது? he started expanding. அவர் மிதுவா வந்து எஃப்எம்சிஜி ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து மிதுவா வந்து நியூட்ரிஷன் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் மிதுவா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து பெயிண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, அப்புறம் வந்து கீசோல் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, ஒதஞ்சா இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. எஸ் ஆர் நோ? am I right? any direct selling company, if that direct selling company is in the real business, in the right business, and the business வந்து we will have diversified products. நான் இந்த இந்தியாவுல நிறைய கம்பெனியை பார்த்திருக்கு. many companies ஏதோ ஒரு பொருளை வச்சு சேல் பண்றாங்க. ஏதோ ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்கும். if you want to lose weight, ask me now. if you want to lose weight, ask me now. இங்க ஒரு எம்பளம் போட்டு சுத்திட்டு இருக்கு. அவர்கிட்ட என்ன பொருள் இருக்கு? ஒரே ஒரு பொருள். அந்த வெயிட் லூஸ் பண்றதுக்கு ஒரு பொருளை வச்சுட்டு இந்தியா மொத்தம் சுத்திட்டு இருக்கு. you want to lose weight, ask me now. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஆர்கானிக் ஃபார்மிங் இல்ல, டெக்ஸ்டைல்ஸ் இல்ல, சிமெண்ட் இல்ல, பெயிண்ட் இல்ல, காஸ்மெட்டிக்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. உங்களுக்கு வெயிட் லூஸ் ஆகணும், ஃபேட் எரியணுமா? ask me now. ஒரு பேட்ஜ் போட்டு பஸ் ஸ்டாண்டிலும், பஸ்ஸிலும், கார்லும், ஏர்கிராப்ட்லும், மேரேஜ் பார்ட்டிலும் எல்லாம் அந்த பேட்ஜ் போட்டு சுத்திட்டு இருக்கு. you want to lose weight, ask me now. அவ்வளவுதான், வேற எந்த பொருளும் இல்ல அவங்ககிட்ட, எந்த மண்ணாங்கட்டையும் இல்ல. ஒரு பொருள், அது பிசினஸ் கிடையாது. you should have multiple range, right? ஒரு கிளாஸ் குடிக்கணும்னா பொன்குமார் சார் சொல்றாரு 300 ரூபாய் கொடுக்கணும். அது that is okay, that is a different case, but there is no alternate option. எனக்கு அது வேண்டாம், எனக்கு வேற ஏதோ ஒரு சாய்ஸ் வேணும். இப்போ ஆர்சிஎம்ல ஒரு ஆள் என்ட்ரி ஆனா, எனக்கு காஸ்மெட்டிக் பிடிச்சா நான் காஸ்மெட்டிக்ல இருக்கும், எனக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் பிடிச்சா நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும், எனக்கு பெயிண்ட் பிடிச்சா நான் பெயிண்ட் பண்ணும். மறுவரிசை சாருக்கு வந்து டீ பிடிச்சிருக்கு, அவர் டீ பிடிச்சாச்சு. அப்ப யாருக்கு எது இஷ்டப்படுமோ அவர் அது எடுத்து பண்றாரு. எனக்கு நியூட்ரி சார்ஜ் இஷ்டம் இருந்தா நான் நியூட்ரி சார்ஜ் பண்ணும். நியூட்ரி சார்ஜ்ல எனக்கு நியூட்ரிஷன் ட்ரைனிங் இருக்கு, வீராங்கனை இருக்கு, வீர் இருக்கு. எனக்கு டிஃப்ரெண்ட் ஏஎன்சிசி கோர்ஸ் எடுக்கும். நான் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் ஹையர் நாலேஜ் எடுத்து நான் ஐ வில் பிகம் an expert of nutrition. I get central government certification just only for 6,000 rupees.
எனக்கு கீசால் ட்ரைனிங் ப்ரோக்ராம். நான் நிர்ஜரால காம்பீட் பண்ணிக்கலாம், நான் உடான்ல ஜாயின் பண்ணிக்கலாம். வெரி ஸ்மால் டார்கெட், ஸ்மால் கோர்ஸ், அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐ வில் பிகம் an expert in cosmetics and sanitary இதுல ஹைஜீன்ல தான் ஐ வில் பிகம் an expert. நான் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல ஐ வில் கண்டக்ட் ஹைஜீன் கேம்பெயின்ஸ். ஸோ இட் இஸ் மை சாய்ஸ். நான் பெயிண்ட்ல ஒர்க் பண்ணணுமா, ஹைஜீன்ல ஒர்க் பண்ணணுமா, ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்கணுமா, நியூட்ரிஷனல் ஒர்க் பண்ணணுமா? எனக்கு ஆர்சிஎம்ல இவ்வளவு டைவர்சிஃபைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கிறதுனால ஐ ஹாவ் சாய்ஸ் டு செலக்ட் எனக்கு பிடிச்சது. இப்ப நான் ஒரு ஹோட்டல்ல போயின்னு வச்சுப்பேன். இப்ப மகேஸ்வரி மேடத்துக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். நான் மகேஸ்வரி மேடத்தோட ஹோட்டல்ல போய் மகேஸ்வரி மேடத்துக்கு இட்லி பிடிக்கும். நான் மகேஸ்வரி மேடத்தோட ஹோட்டல்ல போனேன். அவர் சொல்லி எனக்கு மசாலா தோசை வேணும். அது மகேஸ்வரி மேடம் என்ன சொல்றாரு, சார் இட்லி சாப்பிடுங்க சார், இட்லி சாப்பிடுங்க சார், இட்லி இட்லி நல்லா. ஏன்னா மகேஸ்வரி மேடத்துக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு இட்லி பிடிக்காது, எனக்கு மசால் தோசை வேணும். மகேஸ்வரி மேடம் வந்து எப்போ வந்து நான் போகும்போது இட்லி சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு விரும்புவாங்களா, நான் அந்த ஹோட்டலுக்கு போது நிக்க வைக்குமாங்களா? நான் அந்த ஹோட்டல்ல மறுபடி போகாது. கரெக்ட் தானே? இதுதான் வேற வேற நெட்வொர்க்ல நடந்துட்டு இருக்கு. எனக்கு மசால் தோசை பிடிச்சா எனக்கு மசால் தோசை கொடுங்க, எனக்கு எனது ஊத்தாப்பம் பிடிச்சா எனக்கு ஊத்தாப்பம் கொடுத்துருங்க. மகேஸ்வரி மேடத்துக்கு இட்லி பிடிக்கும், அவர் இட்லி சாப்பிடுறாரு. வேற ஒரு ஆளுக்கு வந்து பொங்கல் பிடிக்குது, காமராஜருக்கு பொங்கல் பிடிக்குது, அவர் பொங்கல் சாப்பிடுறாரு. சோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது தான் பிசினஸ். நான் சொல்றது புரியுதா? This is the speciality when a company is having multiple. உங்களுக்கு கேர்டு பிடிக்கும், தயிர் சாதம், மீசை சுகுமார் சருக்கு தயிர் சாதம் வேணும். ரைட். சோ நான் என்ன சொல்ல வந்தேன், any business will have a diversified range of products. ஒரே ஒரு பொருளை வச்சு நீங்க பெரிய பிசினஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு நீங்க ஒரு கம்பெனி அங்க புரோட்டீன் ஹெல்த் ரிலேட்டடான புரோட்டீன் பவுடரும் மல்டி நியூட்ரிஷன் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு கொஞ்சம் பிசினஸ் வரும். பிசினஸ் வரலாம் நான் சொல்ல, கொஞ்சம் வரும். ஆனா பெருசா நீங்க பண்ண முடியாது. எல்லாரையும் நீங்க கேட்டர் பண்ண முடியாது. எல்லாரையும் நீங்க சந்தோஷமா வைக்க முடியாது. அது பிடிக்கிற ஆள்கள் உங்களை கூட இருக்கும், அது பிடிக்காத ஆள்கள் உங்களை விட்டு போயிடும். ஆனா ஆர்சிஎம்ல உங்களை கூட எல்லாரும் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பொருள் நம்ம கிட்ட இருக்கு. யாருக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்து ஆர்சிஎம்ல பண்ற ஒரு வாய்ப்பு ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கு. தட் இஸ் வை ஆர்சிஎம் இஸ் a right direct selling company. சோ உங்களுக்கு ரெண்டாவது பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். We should have diversified. Any direct selling company should have diversified range of products. வெறும் அந்த சொல்லை பத்தி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன மோஸ்கிட்டோ அகர்பத்தி. கர்நாடகால நிலமங்கலால ஒரு ஆளு வந்து வெறும் அந்த மோஸ்கிட்டோ அகர்பத்தி மட்டும் வச்சு 50,000 PV அடிக்கிறார் எவ்ரி மந்த். 50,000 PV only with mosquito அகர்பத்தி. நம்ம மறுவரிசி சார் மாதிரி, எனக்கு அவரை பார்த்தா மறுவரிசி சார் எனக்கு ஞாபகம் வரும். ஓகே, ஒள்ளி அகர்பத்தி சொல்லே மோஸ்கிட்டோ அகர்பத்தி. அதுக்கு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிட்டு அதுல மோஸ்கிட்டோ ஒரு போட்டோ எல்லாம் போட்டு அவர் போய் ஒரு கடையில போய் ஒட்டி செல்லிங் மோஸ்கிட்டோ அகர்பத்தி லைக் எனிதிங். அண்ட் நம்ம அகர்பத்தியோட மோஸ்கிட்டோ அகர்பத்தியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதுல வந்து ஹெர்பு போட்டிருக்கு, வேம்பு போட்டிருக்கு, கற்பூரம் போட்டிருக்கு. அதனால நமக்கு பிரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வராது. 30 ரூபாய் அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு எரிய வச்சா நமக்கு எந்த பிரீத்திங் ப்ராப்ளம்ஸும் வராது. ஆனா வந்து மோஸ்கிட்டோஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல. வெரி குட் ப்ராடக்ட். ஒன்லி வித் அகர்பத்தி, மோஸ்கிட்டோ அகர்பத்தி யூ கேன் டூ 50,000 PV. ஒரு 10 கடை கிடைச்சா போதும். ஒரு 10 கடை. அது நீங்க மெடிக்கல் ஷாப்ஸில் வச்சு சேல் பண்ணிக்கலாம். யூ கேன் செல் மோஸ்கிட்டோ அகர்பத்தி காயில் இன் மெடிக்கல் ஷாப்ஸ். அப்புறம் இந்த பூஜா சாமான் எல்லாம் சேல் பண்ணுவாங்க பாருங்க, பூஜா சாமான்கள் எல்லாம் சேல் பண்ணுவாங்க, அந்த கடையில நீங்க இதை சேல் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும், ஒரு சின்ன போஸ்டர் போட்டு மோஸ்கிட்டோஸ் ஹெர்பல் மோஸ்கிட்டோ அகர்பத்தி, அவ்வளவுதான். 50,000 PV. உங்களுக்கு 6 monthsக்கு அப்புறம் கேஷ் போனஸ் கிடைக்கும். உங்களுக்கு டிபி பிரைஸ்ல கடையில சப்ளை பண்ணுங்க.
குணசேகரன் பொன் குணசேகரன் சொல்றாரு, நவ் பேக்கிங் இஸ் ஆல்சோ சூப்பர். எஸ், ரொம்ப அட்ராக்டிவான பேக்கிங்ல பண்ணிருக்கு. சோ ரெண்டாவது பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சாச்சா? உங்களுக்கு என்ன பொருள் பிடிக்குமாங்களோ அந்த பொருளை நீங்க பிசினஸ் டெவலப் பண்ணிக்கலாம். தட் இஸ் த ஸ்பெஷல், தட் ஷுட் பி த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் எனி டைரக்ட் செல்லிங் கம்பெனி. சில டைரக்ட் செல்லிங் கம்பெனில வேற பொருள் எல்லாம் இருக்கு. வெறும் எக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் வச்சு சேல் பண்ற கம்பெனிகளுக்கு, வெறும் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ற கம்பெனிகள் இருக்கு. that is not a direct selling company. அது ஒரு பிசினஸ் கிடையாது. டெம்பரரி உங்களுக்கு பிசினஸ் கிடைக்கும், லாங் டேர்ம்ல உங்களுக்கு லாஸ் வரும். நம்பர் 2 பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேர்ட் பாயிண்ட், அந்த கம்பெனில பிகாஸ் there is diversified range of products. இப்ப RCM நீங்க எடுங்க, பிகாஸ் RCM is having a diversified range of products, எல்லாத்திலும் நீங்க எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. எஸ் ஆர் நோ? நீங்க நியூட்ரிஷன்ல எக்ஸ்பர்ட் ஆயிருக்கலாம், நீங்க துளசி பெயிண்ட்ல எக்ஸ்பர்ட் ஆகலாம், இல்ல நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங், ஏதோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பொருள்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நீங்க எந்த பொருள்ல வந்து எக்ஸ்பர்ட் ஆவாங்களோ அதை வந்து நீங்க நல்லா சேல் பண்ணி நீங்க 50,000, 25,000, 50,000, 1 lakh PVL நீங்க செல்ஃபா கூட அடிக்கலாம். உங்களை டீம்ல வந்து நிறைய பேரை உருவாக்கலாம் அந்த ப்ராடக்டோட ட்ரைனிங்கை கொடுத்து. ஆனா யூ cannot become a specialist for every product. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு டாக்டர் பாருங்க, யூ கேன் see a doctor, ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட். அது வந்து பர்டிகுலர் ஒரு ஒரு பர்டிகுலர் இதுல மட்டும் அவர் ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருக்கார். ஒரு டாக்டர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஒரு ஆள் ஆக முடியாது, கரெக்ட் தானே? ஆனா அவரோட ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கும்? ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கும், டயபெட்டாலஜிஸ்ட் இருக்கும், ENT இருக்கும், எல்லாம் இருக்கும். சோ யாருக்கு எது தேவையோ அங்கே அனுப்பிடுவார், ரைட்? அப்ப இவர் எப்படி ஸ்பெஷலைசேஷன் பண்ணிது, எப்படி அவருக்கு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆனது, எப்படி வந்து அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆனது? அவர் வந்து MBBS முடிச்சிட்டு ஃபர்தர் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் பண்ணி he became a specialist. am I right? அதே மாதிரி RCMல நீங்க ஜாயின் ஆகி if you want to become a specialist, நீங்க நியூட்ரிசார்ஜ் கொடுக்கிற ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லைக் வீராங்கனா, வீர், அப்புறம் என்னது அந்த ANCC கோர்ஸ், இதுல எல்லாம் சேர்ந்து you should become an expert. அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அங்கிருந்து போன் அடிக்க கூடாது. காமராஜ் சார், ஒரு டயபெட்டிக் பர்சன் இங்க இருக்கு சார், சர்க்கரை வியாதி, அவருக்கு என்ன கொடுக்கணும் சார்? அவருக்கு தைராய்டு இருக்கு சார், புரோட்டீன் சாப்பிடலாமா, கொடுக்கலாமா? see you are not a specialist. you should become specialist. எக்ஸ்பர்ட் ஆகணும் ஏதோ ஒரு ரேஞ்சில. அது எதுல வேணாம், நீங்க FMCG எடுத்துடுங்க, வெறும் சோப்பு, பேஸ்ட், கோதுமை மாவில் you become expert. sell only oil, நீங்க oil expert ஆகுங்க, become oil expert. you can வெறும் oil சேல் பண்ணிட்டு you can make 50,000 PV every month. நம்ம அசோக் சார் இருக்கிறாரு பாருங்க சென்னையில, he sell health guard oil like anything. நம்ம நாசர் சார், டெக்னிக்கல் அச்சீவர் நாசர் சாரோட டீம்ல there is an அசோக் சார், he sell oil expert. நம்ம மருவர்ஷி சார் மாதிரி அசோக் சார் வந்து he is expert in oil, right? so be an expert specialist in any one range of product. organic farming ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகலாம். so அதுக்கு there is a specialization course, அதுல Zoom programs இருக்கு, நீங்க YouTubeல நிறைய அந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கலாம். but you should undergo the training. அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் RCMல இருக்கு. எப்படி ஒரு புது ஆளை கைட் பண்ணணும், ஒரு புது ஆள் RCM குள்ள வந்தா என்ன பண்ணணும், அந்த 2 பாயிண்ட் நான் காலையில சொன்ன பாருங்க ஸ்டார்டிங்ல. யூஸ் த ப்ராடக்ட். ஒரு ஆள் புதுசா RCMல என்ட்ரி ஆனா பண்ண வேண்டியது, அது யாராகட்டும், புதுசாகட்டும் பழசாகட்டும், 2 டியூட்டி. ஒன்னு யூஸ் த ப்ராடக்ட், ஸ்டிக் ஆன் டு எனி ஒன் கன்சிஸ்டன்சி பிளான். ஏதோ ஒரு கன்சிஸ்டன்சி பிளான்ல அவர் அட்டாச் ஆகணும், அவ்வளவுதான் 2 டியூட்டி. இதுதான் நம்ம ஒரு புது ஆளை கைட் பண்ண வேண்டியது. சோ இதெல்லாம் கைட் புது ஆளுக்கு கொடுக்க வேண்டியது. ஒரு பிக்கப் சென்டர் ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும்னா அந்த பிக்கப் சென்டர் பண்ண வேண்டிய வேலைகள் என்ன? there is an education system in RCM. இப்ப காமராஜ் சார் வந்து இந்த 2 மணி ப்ரோக்ராம் எத்தனை நாளா நடத்திட்டு இருக்கு. if you want to learn,
come in this 2 o'clock program, attend. இப்ப நிறைய பேர் இந்த 2 o'clock program இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அதர் ஈவெண்ட்ஸ் லைக் நம்ம அஸ்கர் சார் எல்லாம் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நாட்டில் நடத்திட்டு இருக்கு. நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அவருடைய டீம்ல எல்லாம் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாரு. காமராஜ் சார் நிறைய இடத்துல போய் ட்ரைனிங் கொடுக்குறாரு. நாசர் சார் ஆல் டெக்னிக்கல் அச்சீவர், whoever is active, whoever is the royalty achievers, star level achievers, அவரெல்லாம் வந்து அந்த லெவல் அடிக்கிறதுக்கு they are conducting many training meetings in the team. Zoom meeting conduct பண்றாரு, Zoom meetingல கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. They are learning training, taking training. அந்த சிஸ்டம் RCM இருக்கு. அது நீங்க பயன்படுத்தணும். You should utilize. நீங்க போய் ஏதோ ஒரு சீரியலை பார்த்து ஏதோ ஒரு பிலிமை பார்த்து நீங்க RCM சக்சஸ் எடுக்க முடியாது. RCM 2 o'clock program attend பண்ணிட்டு what I should do, நான் இந்த மாஸ்கிட்டோ காயில் உடைய ஒரு ஐடியா, அகர்பத்தியோட ஐடியா இன்னைக்கு கிடைச்சா you should speak to 5-10 shops and supply. மரோரிசி சார் வந்து டீ தூளை எடுத்து ஸ்கூட்டர்ல போட்டு அவர் போய் கடையா போய் பேசிட்டு சப்ளை கொடுக்கிறார். That is why he is doing 50,000 PV. வீட்டுல உட்கார்ந்து சீரியல் பார்த்து 50,000 PV வருது. RCM டெவலப் ஆகணும்னா you should get into the field. அப்ப ஃபீல்டுல போய் ஆட்கள் கிட்ட பேசணும். ஒரு வீடு பார்த்தா அந்த வீட்டுக்கு எத்தனை லிட்டர் பெயிண்ட் வேணும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் வரும், வெளியில எந்த பெயிண்ட் அடிக்கணும், உள்ள எந்த பெயிண்ட் கொடுக்கணும், பவுண்டரி வால் எந்த பெயிண்ட் அடிக்கணும். You should have that knowledge. அங்க உட்கார்ந்து வேற ஆளுக்கு அப்பெல்லாம் எனக்கு போன் பண்ணது இல்லை, அதெல்லாம் உங்களை எக்ஸ்பர்டைஸ். யூ ஷுட் பிகம் எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு தேவையான எஜுகேஷன் சிஸ்டம் RCM இருக்கு. அது எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆனாலும் சரி, அந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். தட் இஸ் அ ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அந்த கம்பெனி இல்லைன்னா இட் இஸ் நாட் எ ரைட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி. தட் இஸ் த தேர்ட் பாயிண்ட். And fourth point, நாலாவது பாயிண்ட், the company which is working behind, அது நம்ம கண்ணு கூட முன்னாடி பார்க்க முடியாது. The company which is working behind, the administration, the infrastructure strong ஆ இருக்கணும். RCM கம்பெனியோட ஸ்ட்ராங்கா இருக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? It is a very very strong company, very very strong. நீங்க RCM கம்பெனியோட ஹெட் ஆபீஸ்ல போனா you can see about 32 factories. ஒரு 32 ஃபேக்டரி நீங்க ஹெட் ஆபீஸோட உள்ள பார்க்கலாம். ஹெட் ஆபீஸோட உள்ள கோதம் மாவு எப்படி தயார் பண்றது, சோப்பு எப்படி தயார் பண்றது, பெயிண்ட் எப்படி தயார் பண்றது, டீ தூள் எப்படி தயார் பண்றது, டெக்ஸ்டைல் வந்து அதை எப்படி ப்ராசஸ் பண்றது, கலரிங் பண்றது, இதெல்லாம் ஸ்வீட்ஸ் தயார் பண்றது எல்லாம் நீங்க எங்க பார்த்துக்கலாம்? You can see the factories inside the head office of RCM, Bhilwara, Rajasthan. நீங்க பில்வாரா ராஜஸ்தான்ல போனா you can see the size, the huge RCM ஓட head office. சரி, இவ்வளவு பெரிய ஒரு head office, இவ்வளவு பெரிய ஒரு கம்பெனி இந்தியாவுல வேற டைரக்ட் செல்லிங் இல்ல. There is no other company which is having so huge head office. எல்லா கம்பெனிகளும் வந்து ஒரு சின்ன ஒரு ஆபீஸை வச்சு ஏதோ ஒரு ரெண்டை கொடுத்து ஏதோ ஒரு மாடி மேலையில தேர்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் ஏர் கண்டிஷன் எல்லாம் பண்ணி கொஞ்சம் மேட் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கம்பெனி மாதிரி காமிச்சு ஆள்கள் கிட்ட பணத்தை ஏமாத்தி ஒரு 2 வருஷம் நடத்திட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போற கம்பெனி தான் 95% கம்பெனி இந்தியாவோட உள்ள இருக்கு. RCM மாதிரி the strong infrastructure with crores of rupees invest பண்ணி இவ்வளவு பெரிய ஃபேக்டரி, இவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ், இவ்வளவு பெரிய ஹெட் ஆபீஸ், இந்தியா வைட் கோடவுன்ஸ் எல்லாம் போட்டு இவ்வளவு ப்ராப்பரான ஒரு சப்ளை சிஸ்டம்ல ஒர்க் பண்ற, இஃப் தேர் இஸ் எனி சிஸ்டமேட்டிக்கலி ஆபரேட்டட் ஏதோ ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருந்தா தட் இஸ் ஒன்லி RCM பிசினஸ். இது விட்டு வேற எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இல்லை, இனி வரப்போறதும் இல்லை. நம்ம RCM வந்து நீங்க டாட்டாவோட கூட கம்பேர் பண்ணிக்கலாம், ரிலையன்ஸோட கூட கம்பேர் பண்ணிக்கலாம், நீங்க பெரிய பிர்லாவோட கூட கம்பேர் பண்ணிக்கலாம், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஸ் என்ன இருக்குதோ அதோட கூட நீங்க RCM கம்பேர் பண்ணிக்கலாம். யூ cannot compare RCM with any other multi-level marketing company. Sorry.
நீங்க ஆர்சிஎம் பிசினஸ் வந்து வேற ஏதோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட கூட கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து ஆர்சிஎம் உடைய ஸ்ட்ரென்த் வந்து வேற எந்த கம்பெனிக்கும் கிடையாது. இவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கூட அந்த கம்பெனியில் கிடையாது. So the strength, the administration, the discipline, the ethics, honesty, ஆர்சிஎம் ஃபாலோ பண்ற மாதிரி வேற எந்த கம்பெனியும் ஃபாலோ பண்றது கிடையாது. This is the fourth most important point. எப்போ கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமோ, எப்போ வந்து கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அப்போ வந்து யூ கேன் பிளான் லாங் டேர்ம். நான் என்ன சொன்னேன்? யூ கேன் பிளான் லாங் டேர்ம். 100 வருஷம் நீங்க ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள என்ன பண்ண போறது நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 200 இயர்ஸ் உங்களுக்கு ஆர்சிஎம் எழுதி எந்த லெவலுக்கு போகணும் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2-3 ஜெனரேஷன்ஸ்க்கு எப்படி இன்கம் போகணும், எத்தனை போகணும், நான் உயிரோடு இருக்கும்போது நான் என்ன பின்னில் வரணும், என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் என்னோட குழந்தைகளுக்கு எந்த பின் அவர் அடிக்கணும், நீங்க இப்போ பிளான் பண்ணிக்கலாம். பிகாஸ் கம்பெனி ஸ்ட்ராங். கம்பெனி ஸ்ட்ராங் இல்லனா நீங்க 2 இயர்ஸ் கூட பிளான் பண்ண முடியாது. அது எப்ப மூடி போகும் உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி லாங் டேர்ம் பிளான் பண்ண முடியும்? நீங்க எஃபோர்ட் போட்டுட்டே வரும். ஆட்களை எல்லாம் சேர்த்து கம்பெனி மூடி போயிடும். ஏன்னா கம்பெனிக்கு there is no infrastructure, no investment. இதெல்லாம் புரியாம don't join a direct selling company. இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சா, சார் you can build a big business. Direct selling வந்து it is going to explore in India. பெரிய அளவில் போகும். யூனிவர்சிட்டிஸ்ல வந்து டைரக்ட் செல்லிங் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. யூ கேன் டேக் டிகிரி, யூ கேன் டேக் டிப்ளமா, யூ கேன் டேக் எம்பிஏ, யூ கேன் டேக் டாக்டரேட், யூ கேன் டேக் எல்எல்பி. சார் டைரக்ட் செல்லிங்கில் யூ கேன் டேக் எல்எல்பி. வக்கீல் ஆகலாம் ஃபார் அட்வைசிங் த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் டு ஜாயின் த மானிட்டரிங் டிவைசஸ். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. வரப்போற நாள்கள்ல there will be many colleges, many universities starting direct selling courses. You can become a professor if you complete PhD, doctorate in direct selling. நீங்க அந்த காலேஜஸ்ல, அந்த ஸ்கூல்ஸ்ல, அந்த இன்ஸ்டிடியூட்ல you can become a professor, you can become a lecturer. So big opportunity if you understand the right direct selling company. சரியான டைரக்ட் செல்லிங் கம்பெனியை நீங்க புரிஞ்சா உங்களை டீமை வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான டீமா நீங்க உருவாக்க முடிஞ்சா you will become a big leader. நீங்க ஒரு crorepatiயா மாறும், நோ டவுட். நீங்க ஆர்சிஎம்ல கொஞ்ச நாள் சார் பணம் வரல சார் நிறைய பண்ணியாச்சு சார், 2 வருஷம் ஆச்சு சார், 3 வருஷம், நீங்க 10 வருஷம் ஆனாலும் ஆர்சிஎம்ல எப்படி பணம் எடுக்க முடியும் உங்களுக்கு புரியலன்னா ஆர்சிஎம்ல 1 ரூபாய் கூட வருமானம் உங்களுக்கு வராது. ஆனா ஆர்சிஎம்ல இருக்கிற அத்தனை பணம் வேற எந்த கம்பெனியிலும் இல்ல. ஆர்சிஎம்ல அவ்வளவு பணம் இருக்கு. பட் அந்த பணத்தை எப்படி எடுக்கணும் அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஐடியா வேணும். ப்ராடக்டோட பிரைஸ் டிஃபரன்ஸ், மார்க்கெட்ல எத்தனை பணம், நம்ம ஆர்சிஎம் விலை எவ்வளோ, அதுல எத்தனை டிஸ்கவுண்ட் வரும், அதுல எத்தனை பாயிண்ட் வரும், இந்த ப்ராடக்ட் வந்தா யாருக்கு கொடுக்கலாம், இந்த பெயிண்ட் எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும், இந்த நியூட்ரி சார்ஜ் யாருக்கு கொடுக்கலாம், காஸ்மெட்டிக்ஸ் எந்த பியூட்டி பார்லர் சேல் பண்ணலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருந்தா சார் ஆர்சிஎம்ல பெரிய பணம் இருக்கு. ஒரு ஆளை கூட நீங்க ஆர்சிஎம்ல கொண்டு வராமே யூ கேன் மேக் lakhs of rupees. ஒரே ஒரு வீடு நீங்க பெயிண்ட் பண்ண வச்சா மாசத்துல மந்த்லி 1 house, ஒரே ஒரு வீடு மட்டும் நீங்க பெயிண்ட் பண்ண வச்சா 20-25,000 rupees you can make profit only from paint. அந்த மாதிரி ஓரோ பொருளும் பணம் இருக்கு. அந்த பணம் எடுக்கணும்னா you should become expert, specialist. சும்மா பணம் ஆர்சிஎம்ல வராது. நான் 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எந்த பிரயோஜனம் இல்ல. எனக்கு அப்ளைன் வந்து சப்போர்ட் இல்ல. நீங்க அப்ளைன் வந்து உங்களை கூட படுத்தாலும் உங்களுக்கு பணம் வராது. அப்புறம் என்ன, ரைட்? So you have to become
expert. காமராஜ் சார் எக்ஸ்பர்ட் ஆனா காமராஜ் சார் will make money. மருவர்ஷி சார் எக்ஸ்பர்ட் ஆனா மருவர்ஷி சார் பணம் பண்ணுவார். If Gopakumar is an expert, he will make money. Maheshwari's madam வந்து expert ஆனா she will make money. If you want to make money, you should become expert. புரியுதா சொன்னது? மீசை சுகுமார் சார் வந்து எக்ஸ்பர்ட் ஆனதுனால அவர் வந்து ராயல்டி இந்த டெக்னிக்கல் பிளான் பண்ணிட்டு அவரோட பையனை வந்து டைமண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு எந்த மீட்டிங்ல வந்தாலும் சுகுமார் சார் வந்து பையனை கூட்டிட்டு வர்றார். Because he wants the next generations to take up. Next generation take up பண்ணணும். அதுல உங்களை கூட உங்களை பையனை கூட்டிட்டு வாங்களோ, உங்களை பொண்டாட்டி கூட்டிட்டு வாங்களோ, பசங்களை கூட்டிட்டு வாங்க. Then they will learn. அப்ப நீங்க இருந்தாலும் இல்லானாலும் உங்களை பிசினஸை வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்கு உங்களை பசங்களை வந்து as a leader டேக் ஓவர் பண்ணுவாங்க. சார் ஒன்னு மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். RCM is the most strongest direct selling company in India. Most strongest. நீங்க ஒரு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ பிளான் பண்ணி தயவு செஞ்சு RCMல வரக்கூடாது. You come into RCM for long term plan, 100 years plan, 200 years plan. சிஸ்டமேட்டிக்கா பண்ணுங்க. யார் RCM கூட உங்களை கூட வந்து சேர்ந்தாலும் அவருக்கு ரைட் டைரக்ஷன் கொடுங்க. எந்த பொருள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேக் him 100% யூசர். ஒரு கன்சிஸ்டன்சி பிளான் 1500 2500 5000 கைடு பண்ணுங்க, எழுதி கொடுங்க ஒரு பேப்பர்ல. மார்க்கெட்ல உள்ள ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் டிஃபரன்ஸ், RCM உடைய ப்ராடக்ட்டுடைய பிரைஸ் டிஃபரன்ஸ் ஒரு சார்ட் போட்டு அவரோட வீட்டுல ஒட்ட வைக்கிங்க. Do something different. Do something different. Then you will get different result. சாதாரண ஆட்கள் மாதிரி சும்மா வந்து நானும் RCM பண்ணிட்டு இருக்கு அப்படி இருக்க கூடாது. எவ்ரி மந்த் யூ ஷுட் ஹவ் growth. நீங்க growing ஸ்டேஜில் இருக்கணும். உங்களை பார்த்து உங்களை டீம் மோட்டிவேட் ஆகணும். உங்களை டீமை வந்து உங்களை ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கணும். நீங்க எப்பவும் அந்த உங்களை டீமோட கூட ஃபீல்டில் இருக்கணும். வீட்டுல உட்கார்ந்து உங்களை டவுன்லைன்ல உள்ள டீமே போய் நீங்க அங்க போ, நீங்க இங்க போ, நீங்க ஈரோடுல போ, நீங்க சென்னையில போன்னு சொல்லினா நீங்க வீட்டுல உட்கார்ந்து சும்மா ஜூம் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தால் வேலை ஆகாது. யூ ஷுட் பி இன் த ஃபீல்ட். உங்களை டீமோட கூட ஃபீல்டில் இருக்கணும். அவரோட கூட ஓடணும், அவரோட கூட கஷ்டப்படணும். உங்களுக்கு நீங்க பண்ற கஷ்டப்பாடு பாட்டு, நீங்க பண்ற வேலையை பார்த்து உங்களை டீம் இன்ஸ்பயர் ஆகும். அவரும் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. நீங்க பண்றது தான் அவர் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க சொல்றது ஃபாலோ பண்றது கிடையாது. நீங்க சும்மா சொல்லிட்டு இருந்தா அவரும் சொல்லிட்டு இருக்கும், அவரும் பண்ணாது. நீங்க பண்ணிட்டு இருந்தா அவரும் பண்ணிட்டு இருக்கிறார். சோ பேசுறதை கம்மி பண்ணி பண்றதை அதிகம் பண்ணுங்க. ஃபீல்டில் ஆக்டிவா வாங்க. உங்களை கூட 10 பேர் இருந்தா ஒரு நாள் ஒரு ஆளோட கூட ஃபீல்டுல இறங்குவாங்க. நீங்க உங்களை அப்ளைனோட டீம் அப்ளைனை பார்த்து இருந்தால் ஆகாது. உங்களை டீமோட டவுன்லைன்ல கூட இறங்குங்க. ஃபீல்டுல கம் இன் டு த ஃபீல்ட், யூ வில் அச்சீவ். யாரும் வந்து சக்சஸ் வெற்றி உங்களை வீட்டில் கொண்டு வந்து தராது. யாரும் வெற்றி வீட்டில் கொண்டு வந்து தராது. நீங்க வீட்டில இருந்து வெளியில போய் வெற்றியை எடுத்து வீட்டுக்கு போகணும். வெற்றி உங்களை வீட்டுக்கு வராது, நீங்க கூட்டிட்டு போனோம் வெற்றிய. அதுக்கு நீங்க வீட்டுல இருந்து வெளியில வரணும். உங்களை டீம் ஆக்டிவா வேலை பண்ணிட்டு இருக்கிற ஆட்களோட கூட உங்களை டைமை கொடுக்கணும், கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்போ உங்களை கையில ஒரு பிசினஸ் பேக் இருக்கணும். யூ ஷுட் ஆல்வேஸ் மூவ் வித் பிசினஸ் பேக். RCM ஒரு பேக்ல RCM லீஃப்லெட், ஆல்பம், ஒரு 10-2000 ரூபாயோட பொருள், ஸ்கேனிங் மெஷின், டெமான்ஸ்ட்ரேஷன் கிட்டு. எத்தனை பேர் கிட்ட இந்த 90 பேர் 92 பீப்புள் அட்டென்ட் பண்றாரு இன்னைக்கு. எத்தனை பேரோட கையில டூல் கிட் இருக்கு, டெமான்ஸ்ட்ரேஷன் கிட், ஒரு ஹோம் மீட்டிங்ல போய் டெமோ பண்றதுக்கு எத்தனை பேரோட கையில் டெமான்ஸ்ட்ரேஷன் கிட் இருக்கு, எத்தனை பேரோட கையில் ஸ்கேனிங் மெஷின் இருக்கு, எத்தனை பேரோட நீங்க ரெடி பண்ணி ஒரு பிசினஸ் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கு. அந்த பிசினஸ் பேக்ல எத்தனை பேரோட கையில அந்த மார்க்கெட்டிங் பிளான் புக் இருக்கு, ஆல்பம் இருக்கு, லீஃப்லெட் இருக்கு, ஒரு நோட் புக்கு, ஒரு பென்னு, பென்சிலு எழுதி காமிக்கிறதுக்கு வேணுமா வேண்டாம்?
ஒரு வீட்டுல போய் பிளான் எழுதி காமிக்கணும்னா யூ ஷுட் ஹேவ் நோட் புக், பென், பென்சில். அந்த வீட்டுல போய் ஒரு பென் கொண்டு வா, ஒரு பேப்பர் கொண்டு வா, ஒரு புக் எடுத்துட்டு வான்னு சொன்னா ஒரு ஆள் பென் எடுக்க போவாங்க, ஒரு பென்சில் எடுக்க போவாங்க, ஒரு ஆள் புக் எடுக்க போவாங்க, அப்புறம் நீங்க மட்டும்தான் உட்கார்ந்துட்டு. அப்படி இருக்கணும். யூ ஷுட் நீங்க பாகிஸ்தானோட கூட ஃபைட் பண்ண போகும்போது யூ ஷுட் ஹேவ் தட் ரைஃபிள் இன் யோர் ஹேண்ட். நீ அங்க போய் பாகிஸ்தான் கிட்ட ஒரு துப்பாக்கி கூட ஷூட் பண்றதுக்குன்னு சொன்னா அவரு நீங்கள ஷூட் பண்ணி கொன்னுடுவார். யூ ஷுட் பி எக்யூப்ட். எப்பவும் யூ ஷுட் பி எ பிசினஸ் மேன். நீங்க ஒரு பிசினஸ் மேனா மாறணும், நீங்க ஒரு பிசினஸ் விமனா மாறணும். தென் யூ வில் கெட் சக்சஸ். நீங்க சக்சஸ் ஆகணும் இல்லையா? உங்களுக்கு ராயல்டி வேணும் தானே, உங்களுக்கு டெக்னிக்கல் ஆகணும் தானே. நம்ம அஸ்கர் சார் எமரால்ட் ஆன மாதிரி நம்ம என்னது நம்ம டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் இல்ல டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் ஆன மாதிரி நீங்களும் அந்த மாதிரி அச்சீவ் பண்றதுக்கு விரும்புறாங்க இல்லையா? யூ வாண்ட் டு அச்சீவ், ரைட்? அதுக்கு யூ ஷுட் சேஞ்ச். நீங்க மாறணும். யூ ஷுட் பிகம் ஏ பிசினஸ் மேன் ஆர் விமன். உங்களை கையில் அந்த டூல் கிட் பேக், பிசினஸ் பேக் இருக்கணும். And every day be in the field. ஒரு சின்ன ஒரு question, simple question last, and I am closing and handing over to Kamraj sir. ஒரே ஒரு question. ஒரு IAS ஆபீசருக்கு 1 lakh rupees வருமானம் இருக்கு. ஒரு டாக்டருக்கு approximately 1 lakh rupees monthly income இருக்கு. ஒரு வக்கீலுக்கு approximately he is earning about 1 lakh per month income. நீங்களும் ஆர்சிஎம்ல வந்தது எனக்கும் ஒரு 1 lakh rupees மந்த்லி இன்கம் வேணும் அப்படி சொல்லித்தானே? எனக்கு ஒரு 1 lakh rupees மினிமம் இன்கம் ஆர்சிஎம்ல இமிடியட்லி ஸ்டார்ட் வேணும் அப்படித்தானே நீங்களும் நினைக்கிறீங்க? எஸ். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எத்தனை மணி நேரம் வேலை பண்ணும்? ஒரு டாக்டர் எத்தனை மணி நேரம் வேலை பண்ணும்? ஒரு வக்கீல், ஒரு பிசினஸ் மேன் எத்தனை மணி நேரம் வேலை பண்ணும்? 10 hours, 12 hours, 14 hours? நீங்க ஆர்சிஎம்ல எத்தனை நேரம் வேலை பண்ணிட்டு? உங்களுக்கு ஆர்சிஎம்ல 1 lakh rupees இன்கம் வேணும். சோ வேற ஆட்கள் இந்த உலகத்தில் உள்ள வேற ஆட்கள் எல்லாம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக 10 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை பண்றாரு. நீங்க ஆர்சிஎம்ல 1 lakh rupees சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை மணி நேரம் ஆர்சிஎம்காக டெய்லி வேலை பண்ணிட்டு இருக்கு? நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கு, 1 மணி நேரம் கூட ஒரு நாள் வேலை பண்றது கிடையாது. ஆனா 1 lakh rupees இன்கம் வேணும். வருமா? சோ பிராக்டிக்கலி யோசனை பண்ணுங்க. திங்க் பிராக்டிக்கலி அண்ட் ஒர்க் பிராக்டிக்கலி. நீங்க எப்ப பிராக்டிக்கலா ஃபீல்டில் வருவாங்களோ 1 lakh கிடையாது சார், 10 லட்சம் ரூபாய் கூட நீங்க மந்த்லி சம்பாதிக்கலாம். அந்த பவர் ஆர்சிஎம்ல இருக்கு. சோ நீங்கள் எல்லாம் வந்து ஆர்சிஎம்ல பெரிய வெற்றியில் வரணும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு உங்களை டீமை வந்து ரைட் டைரக்ஷன்ல கொண்டு போய் உங்களை டீமோட கூட சேர்ந்து வேலை பண்ணி அவரை வெற்றியான ஒரு ஆளா மாத்தி நீங்களும் ஒரு பெரிய வெற்றியாளா மாறணும் அப்படி சொல்லி எனக்கு இன்னைக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், ஜெயாசி. நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள், சிறப்பு. கோபால் சார் ரொம்ப அருமையா சொன்னாரு. நமக்கு வந்து எப்படி பணம் பண்ணணும், எப்படி வந்து சூஸ் பண்ணணும், எப்படி நெட்வொர்க் சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சூஸ் பண்ணா நமக்கு எந்த மாதிரி கிடைக்கும், எப்படி ஒர்க் பண்ணணும், எல்லா விஷயங்களிலும் ரொம்ப தெளிவா சொன்னாரு. பொருளை எப்படி கொண்டு போய் சேல் பண்ணணும், பொருளை சேல் பண்ணாம நமக்கு பிசினஸ் எப்படி வராது, சேல்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணணும், எப்போ வந்தாலும் சார் அதை வந்து ரொம்ப இதாக பண்ணுவாரு. அதே மாதிரி இன்றைய கூட்டம் வந்து உள்ளபடியே மிகச்சிறப்பு. வாங்க அண்ணன் ஆவடி மீசை கை வலிக்க தூக்கிட்டு இருக்கிறார் சார், ஆரம்பத்துல இருந்து மீசை. வாங்கண்ணா. வணக்கம் கோபாஜி சார், வணக்கம். ஒரு சல்யூட், வணக்கம், ஓப்பனிங் சல்யூட் சார். வணக்கம் சார். செம சார். அந்த ஸ்பீச் வந்து உண்மையிலே ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது உண்மையிலே 1 லட்சம் இல்ல 10 லட்சம் கூட சம்பாதிக்கலாம் சார். அந்த பிரெயின்ல எங்க இருந்து ஸ்பாட்ல பாருங்க. நீங்க சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து கூட அந்த ட்ரெஸ் கோட்டுக்கிட்டு எதுவுமே இல்லாம இருந்தா கூட சிம்பிளா பேசினாவே அழகா பேசுறீங்கன்னா உண்மையிலே அந்த ஐக்கிய குஜரால் மாதிரி அந்த தாடி வச்சிருக்கீங்க சார். சூப்பரா இருக்கு சார், நல்லா லுக் நல்லா இருக்கு சார். ஐக்கிய குஜரால் மாதிரியே வச்சிருக்கீங்க, செம்ம. ரொம்ப நன்றி. உண்மையிலே உங்களுடைய மோட்டிவேஷன் சார். அந்த சென்னையில 25,000 பிவி அடிக்க சொல்லி என்னை கூப்பிட்டு நிக்க வச்சிங்க பாத்தீங்களா சார்.
அந்த வெறி தான் இன்னி வரல என்னுடைய 25,000 பிபி வந்து 1ஆம் தேதி அடிக்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுத்து உங்களுடைய மோட்டிவேஷன் தான் என்னுடைய நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 50,000 ட்ரை பண்றேன் சார். நியூட்ரி சார்ஜ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பிடிக்கும். நெக்ஸ்ட் மந்த் இந்த நியூட்ரி சார்ஜ் 5,000 அடிச்சு 10,000 பிவி அடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது கூட என்னுடைய அன்பு மகன் சுரேந்திர வந்து எங்க வேணாலும் அவரே வழியா வந்து அவரே மீட்டிங் பேசுறாரு, தைரியமா போறாரு வர்றாரு சார். அதுவும் உங்களுடைய நீங்க தட்டி கொடுத்த ஒரு இது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்யறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் எங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் ஓப்பனா பிராங்கா தெளிவா பேசுறீங்க சார், புரியுற மாதிரி பேசுறீங்க. இப்ப ஒரு மாடுக்கு கஷ்டப்படுற மாதிரி இல்ல, நீங்க 1 லேக் சம்பாதிக்கணுமா சம்பாதி, 10 லட்சமா எல்லாம் உங்க கையில இருக்கு. நான் டெய்லி 4-8 மணி 6 மணி நேரம் 7 ஃபீல்டு ஒர்க் போறேன் சார். நல்ல பிசினஸ் சூப்பரா இருக்கு சார். எல்லாம் உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய மோட்டிவ் ஸ்பீச், நம்ம அப்ளைன்கள், என்னுடைய ஏபிக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். அவங்க எல்லாம் கொரோனா தான் இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பிளாட்டினமா இருக்கேன். கூடியவர்களே சீக்கிரமா நான் வந்து ஸ்டார் பேல் ஆகி உங்க கிட்ட வந்து நேர்ல கேரளாக்கா வந்து கண்டிப்பா உங்களை மீட் பண்ணி நான் ஒரு இது பண்ணேன் சார். அது இன்னைக்கு உறுதிமொழி நான் எடுத்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி கோபால் சார். என் சார்பா என்னோட பையன் சார்பா நன்றி தெரிவிக்கிறேன். நாங்க எங்க ஃபேமிலியா உங்க மேல தனி மரியாதை வச்சிருக்கேன் ஐயா. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். எமரால் சாருக்கு 1495 மீட்டிங் நடத்தியிருக்காரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. ரெக்கார்டிங் பண்ண நமக்கு ஜெகதீஷ் சாருக்கு நன்றி. சூப்பர் சார். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு முத்தான வைரமான ஒரு லீடர் கிடைச்சிருந்த அப்ளைன் வந்து உங்களை மாதிரியே தான் சார். நானும் மேக்சிமம் சர்வீஸ் போயிட்டே இருக்கேன் சார். எங்க போனாலும் எங்க மீட்டிங்ல போய் சர்வீஸ் பண்ணிட்டு போறேன். கண்டிப்பா ஒரு சாதனை பண்ணிட்டு கண்டிப்பா ஜெயிப்பேன் சார். ரொம்ப நன்றி கோபால் சார். சல்யூட், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், பை பை சார். மிக சிறப்பு, மிக சிறப்பு. சாரு வந்தாலே வந்து எங்களை வந்து ரத்தம் நாடி ரத்தம் கொதிக்குது. எங்க ஊர் தமிழ்நாட்டுல வெயில் கொதிக்குது, ஆனா இப்ப ரத்தம் சூடு ஏத்திட்டு உண்மையிலே சார், உண்மையிலே உங்களுடைய பிரசன்டேஷன் வந்து ஒவ்வொரு தடவை வந்தாலும் அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மென்டார் வந்து எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. நாங்கெல்லாம் கிரேட் பாக்கியவான்கள் தான் சொல்ல முடியும். உண்மையிலே வந்து அந்த 4 கன்சிஸ்டன்ஸை கரெக்டா சொன்னீங்க. அதுதான் வந்து ஒவ்வொருத்தருடைய கண்களை திறக்க வைக்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. உண்மையிலே நெஞ்சில வந்து அந்த சின்ன வயசுல வந்து 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி அந்த ஆணி அடிச்சுட்டு போறீங்க பாருங்க. சூப்பர் சார், கிரேட் கிரேட் கிரேட். இன்னைக்கு எங்களுடைய நாங்கெல்லாம் வந்து வர 28ஆம் தேதி கேரளாவில் கலந்துக்கிறோம். 29ஆம் தேதி அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராமும் பெயிண்ட் ப்ரோக்ராமும் நாங்கெல்லாம் கலந்துக்கிறோம். கேரளா முடிச்சுட்டு அப்படியே வந்து எர்ணாகுளம் வந்து பெங்களூர் வந்து அட்டன் பண்றோம். ஸோ நிச்சயமா எங்க டீம்ல நிறைய பேர் இந்த போன மாசம் மார்ச்ல வந்து மிராக்கலா பிரசன்ட் நிறைய பேர் வந்து பின்னச்சூன் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலேயே உங்களுடைய ஆசீர்வாதத்தோட எல்லா லீடர்ஸோட சப்போர்ட்டோட என்னோட அசோசியேட் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்றோம். ஜெய்ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி பொன்குணா சார், நன்றி. வாங்க அபிராமி அம்மா. அபிராமி 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 வாங்க. அபிராமி அம்மா உங்களை அட்மிட் பண்ணிக்க, பேசுங்கம்மா. அபிராமி அம்மா பேசுங்க, நீங்க அட்மிட் ஆயிட்டீங்கம்மா. அபிராமி மேடம் சார் ஏதோ ஒருத்தர் பேசுங்க சார். குட் ஆர்சிஎம், ஜெயார்சிஎம். கோபா சார் வணக்கம் சார். நான் பேசுறது காது விழுவுதா? கேக்குது மேடம், மகேஸ்வரி மேடம் கேக்குது. சரிங்க சார். சார் நீங்க 4 விஷயம் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப அருமை. இந்த 4 விஷயத்தையும் நாங்க பின்பற்றி நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பெரிய பின்னு வர்றதுக்கு முயற்சி பண்றோம் சார். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னைக்கு மீட்டிங். நீங்க சொன்ன விஷயங்களை நாங்க ஃபாலோ பண்றோம். நன்றி சார். வாங்க சுரேந்தர். சார் கமலா சாருக்கு வணக்கம் சார். அப்பா கோபகுமார் சார், நான் சுரேந்தர் பேசுறேன். என்ன தெரிஞ்சிருக்கவங்களுக்கு அப்பா மீசே சுகுமார் சார். ஸோ வந்து நிஜமாக சொன்ன மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து மீசே சுகுமார மாத்தி சுரேந்தர் சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா ரெக்கக்னிஷன் ஆகுற மாதிரி
சாதனை படைப்பேன்னு நினைக்கிறேன் சார். ஸோ நான் சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து விங் கமாண்டர்னு போஸ்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிற மாதிரி. ஸோ சவுத் இந்தியாக்கே வந்து ஒரு விங் கமாண்டரை ஒரு ஜெனரல் லெவலுக்கு மெயின்டைன் பண்றீங்க சார். ஸோ சீக்கிரமா வந்து நாங்க ஒரு சிப்பாயாவோ ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து நீங்க சொன்ன ஒரு எஃபிஷியன்ட் பிளான்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 hour 2 hours வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 1 lakh மேல கிடைக்கும்னு சொல்லும் போது அது இன்னும் இன்ஸ்பைரிங்கா இருக்கு. லைக் அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆதார் கார்டுல மட்டும்தான் என்னோட எல்லாருமே வயசு அதிகமானவங்களா இருக்கீங்க. பட் எல்லாருமே நீங்க உங்க ஏஜுக்கு வந்து எல்லாருமே இன்ஸ்பைரிங்கா ஒர்க் பண்றதை பார்த்து என் ஏஜ்ல இருக்க என் கூட சேர்ந்து இப்போ காமராஜ் சார் சன் கிருபாகரன் சார்லாம் இருக்காரு. ஸோ அந்த அண்ணா கூட எல்லாம் சேர்ந்து நான் இன்னும் ஒர்க் பண்ணி நம்ம டீமை வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுல என்று சொல்ற மாதிரி தமிழ்நாட்டின் மருமகன் ரஞ்சித் சார் வந்து அவர் கைடன்ஸ்லயும் எல்லாருமே சேர்ந்து இன்னும் டெவலப் பண்ணுவோம்னு நம்புறேன் சார். ஸோ யூத் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணல, பட் அகைன் ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு வந்து நாங்களும் வந்து ஒரு விங் கமாண்டிங் மாதிரி இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் சார் இந்த டைம்ல. தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் சுரேந்தர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வாங்க அபிராமி அம்மா வாங்க. அபிராமி அம்மா, அம்மா நீங்க அன்மியூட் ஆயிட்டீங்க, ஆனா பேச மாட்டீங்களே. நெடுஞ்செழியன் வாங்க. நெடுஞ்செழியன் எப்ப பேசுவீங்கம்மா? வாங்க நெடுஞ்செழியன் சார். வணக்கம் சார். திருவண்ணாமலை நடிச்சு பேசுறேன். புவனேஸ்வர் டீம் நடிச்சு பேசுறேன். சார் வந்து நல்லா தெளிவா புரிய மாதிரி சூப்பரா மினி கிளாஸ் எடுத்தார் சார். நல்லா அருமையா இருந்தது. ஹலோ பேசுங்கண்ணா, நீங்க பேசிட்டே இருங்க. சார் சார் வந்து புரியாதவங்களை புரிய வைக்கிற மாதிரி நல்லா தெளிவா பேசுறாரு. அருமையா இருந்தது. ஒவ்வொரு பாயிண்ட் நல்லா அருமையா சொன்னாரு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வாழ்த்துக்கள். வாங்க விஸ்வநாதன் சார். சார் ஜெயார்சியம் குட்டார்சியம். குட்டார்சியம் வாங்க விஸ்வநாதன் பெருக்குருத்தி. சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் எல்லா லீடர்ஸ்க்கும் வணக்கம். எல்லாருக்கும் எனக்கு குருநாதர் எல்லாருக்கும் வணக்கம். சுகுமார் சார், காமராஜ் சார், என்னுடைய குருநாதர் பொன்குமார் சார், அப்புறம் கோபகுமார் சார். ஆனா சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய ப்ராடக்ட். என்னுடைய அந்த குக்கிராமத்துல நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 6 மாசம் முடிஞ்சு தான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். இது முழுக்க என்னுடைய பெரிய வெற்றி, என்னுடைய வெற்றி வந்து என்னுடைய குருநாதர் நம்ம பொன்குமார் சார் தான். என்னால முடியும், நான் வந்து செல்ஃபிஷ் தான் சார் பண்ணியிருந்தேன் ஒரு 6-7 வருஷமா. அதுக்கப்புறம் இது மக்களுக்கு வந்து நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி இன்னைக்கு வந்து என்னுடைய கிராமத்துல ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பொன்குமார் சாரு. அதுக்கப்புறம் மேல இருக்கிற லீடர்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்து அன்னைக்கு வந்து கோபகுசம் சார் வந்து பாபு சார் கடைக்கு வந்தாரு. அன்னைக்கு என்னை பார்த்துருக்காரு. ஆனா அவரு சொன்ன ஒரு விஷயம், நிறைய விஷயம்லாம் இதுல நான் இந்த 4 விஷயத்துல சொல்றது அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். நல்ல மேலும் நாங்க அதை வந்து பின்பற்றுவோம். இன்னும் மேல் லெவல்ல என்னுடைய கிராமத்துல வேற லெவல்ல நான் கொண்டு வருவேன். அதனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஒரு இது இன்னும் இருக்கு. எனக்கு பின்னாடி நிறைய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு தைரியமா எதையும் செய்யற ஒரு இது இருக்கு. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி விஸ்வநாதன் சார், வாழ்த்துக்கள். வேற யார் இருக்கீங்களா? வாழ்த்துறை கருத்துறை வாங்க. பொன்குணா பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஆக்சுவலா அந்த அபிராமி மேடத்துக்கு வந்து வாய்ஸ்க்கு அங்க வரலையா, நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏதோ இருக்கு. அதனால அவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணி ஒரு 1 monthல இப்போ வந்து அவங்க வந்து சார் சொன்ன ஒரே பிளான் தான். என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வாரத்துல வந்து ஒரு ஜெனரல் மீட்டிங் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேம்ப் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு மீட்டிங் வந்து ஹைஜீனிக் கேம்ப் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாசமே இப்போ வந்து அவங்க வந்து பிகினர் பின் அச்சீவ் பண்ணி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த விஸ்வநாதன் சார் பேசினால அவங்க டீம்ல தான் அவரும் வந்து இந்த மாசத்துக்கு வந்து நம்ம ஜூன் மாசத்துல ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் வச்சிருந்தாலும் நம்ம டீம் எல்லாருமே வந்து மார்ச் ஏப்ரல் மேல வந்து எல்லாரும் நிறைய பேர் நாங்கள் வந்து புது பின் அச்சீவ் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சாருடைய திருவள்ளுவர்ல சொன்ன விஷயம்தான்,
ஒரு பெரிய ஒரு மிராக்கலா வச்சு ஒரு 1000 பேரை வச்சு சென்னையில ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது எல்லா லீடர்ஸும் கண்டிப்பா ஒரு சிரத்தையோட எடுத்து எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா இப்போ ஜாத்திரை கட்டுவாங்க நிறைய ஊர்ல. அது என்னன்னா காப்பு மாதிரி கட்டுவாங்க. அந்த காப்பு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க அந்த ஊரு எல்லையை விட்டு போக கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஏப்ரல் இந்த மாசமும் மே மாசமும் காப்பு கட்டின மாதிரி கையில எல்லாரும் நம்ம ஜூன் மாசம் எல்லாரும் நம்ம வந்து புது பின் அச்சீவ்மெண்ட் பண்ணி நம்முடைய டைமண்டோடைய ப்ரோக்ராம்லயும் நம்ம கோபாஜி ப்ரோக்ராம் எல்லா லீடர்ஸோட ப்ரோக்ராமும் ஜூன் மாசம் ரெகக்னேஷன்ல எல்லாரும் விசில் அடிச்சு ஸ்டேஜ் ஏறணும். அதுதான் நம்முடைய கோபாஜியோட கனவு. அதுதான் திருவள்ளூர்ல எங்களுக்கு எல்லாம் வந்து பாபு சாருக்கும் எங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் உட்காந்து தனியா ஒரு கவுன்சிலிங் பண்ணாரு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஒரு முன்னுதாரணமா காமிக்கணும். என்னோட வைராகியம் நிச்சயமா நடக்கும். ஜெயார்சியம் சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் குணா, மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். வேற யாரும்? எனிபடி எல்ஸ்? நண்பர்களே, கோபாச்சாரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அல்லாவிட்டால் ஒரு எழுச்சியை அவர் உருவாக்கிட்டு போறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பிசினஸ் வந்திருக்கிறதுக்கும் அச்சீவ்மெண்ட் வந்திருக்கிறதுக்கும் கோபாச்சார் ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய பேர் ஸ்டார் அடிச்சிருக்கீங்க, நிறைய கோல்டு, நிறைய ஸ்டார் கோல்டு, நிறைய பேர் வந்து உங்களுக்கு பரல் ஸ்டார் பரல், அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ஒரிசாவில் 13 பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அது கோபாச்சாருடைய மிகப்பெரிய பூஸ்ட் அப் தான். எல்லாருமே இன்னைக்கு ரெகக்னேஷன் பண்றதுக்காக வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு. அந்த ரெகக்னேஷன் ஃபங்க்ஷனுக்கு கோபாச்சார் தான் வரணும். அதுக்காக வேண்டி அவங்க மே மாசம் வச்சிருக்கிற ரெகக்னேஷனை ஜூன் மாசம் தள்ளியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவர் அங்க போயிட்டு பூஸ்ட் அப் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, ஒரிசாவில் இப்போ நமக்கு இந்த கூட்டத்திலே ஒரிசாக்காரங்க இருக்காங்க, இந்த கூட்டத்திலே கூட ஒரிசாக்காரங்க இருக்காங்க. எப்படின்னு கேட்டா, கோபாச்சார் மீட்டிங் ஒரு தமிழ்ல தான் பேச போறாரு, இருந்தாலும் அவர் பேச பார்க்கணும், அதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. பிரசாந்தி நாயக் மேடம் இருக்காங்க, சஞ்சுபாலா மேடம் இருக்காங்க, உள்ள இருந்தாங்க. ஒரு 89-90 பேர் இந்த கூட்டத்தில் அவங்க இருந்தாங்க. நான் இது எதற்காக சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அவர் நேசிக்கப்படத்தக்க விஷயங்களை அங்க பேசிட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி அங்க 2ஆம் தேதி இங்க சென்னையிலையும், 4ஆம் தேதி ஒரிசாவிலும் ரெகக்னேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரிசா ஜூம்ல வந்து அதிகபட்சம் 48 பேர், அதுக்கு மேல இது வரைக்கும் வந்ததில்லை. ஆனா கோபாச்சார் போனா 70 பேர் 80 பேர் அங்க நிக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. அதுதான் கோபாச்சாருடைய வித்தை. ஆகையினால மிகப்பெரிய வித்தகர், நம்ம எல்லாம் வந்து ஆட்கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான லீடர். வாழ்க்கை எளிமை, பழக இனிமை, நம்ம எல்லாருக்கும் அவர் இருப்பது பெருமை. ஆகையினால இந்த கூட்டம் நமக்கு இத்தோடு நிறைவாகிறது. இன்றைக்கு மாலை 8:30க்கு ஒரு புது கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். 8:30 மணிக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற கூட்டம் தொடர்ந்து நடக்குமான்னு கேட்டா, அந்த கூட்டத்தினுடைய தன்மையை பொறுத்து நம்ம பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு டீமுக்கு மட்டும் பண்ணியிருக்கிறோம். அந்த ஒரு டீமோட இன்னொரு 4 டீம்காரங்க சேர இருக்காங்க. அந்த 4 டீம் சேரும்போது அதை வந்து அது காமன் ஆக்க போறோம். இன்னைக்கு ஒரு டீமுக்கு மட்டும், நம்ம சாம்டானியலையா டீமுக்கு மட்டும் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம். அது மாலை 8:30 மணிக்கு. அதே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஒரு 3 டீம்காரங்க நாங்க இதோட சேர்ந்துக்கிறோம், ரெகுலரா எங்களுக்கு வைங்க 8:30 மணிக்குன்னு கேட்டிருக்காங்க. அது முடியுமானா அதையும் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா உடான் அது பாட்டுக்கு நடக்கும். உடானுக்கு அப்புறம் இந்த கூட்டங்கள் தொடர்ற மாதிரி பண்ணிக்கிறோம். 8:45 மீட்டிங் பாத்தீங்கன்னா 4 மீட்டிங் வாரத்துல ஒரிசாவில் நடக்குது. கோபாச்சார் மாசத்துல 2 ஜூம் மீட்டிங் போறாரு. அது இல்லாம வந்து உங்களுக்கு ரஞ்சித் சார் இருக்காரு, நானும் ஒரு மீட்டிங் போறேன், நம்ம இவரு மூர்த்தி சார் ஒரு மீட்டிங் வர்றாரு. அதனால தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் இது மாதிரி நிறைய கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. கம்பெனி மீட்டிங்ஸ்ல அதிகப்படியான நாட்கள் வரணும். குட்டாட்டு வந்து அவங்க பின்வாங்கி இருக்காங்க. இப்ப 2 மீட்டிங் வந்துடுறாங்க. என்ன காரணம்னா ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கிறதுனால. அதனால எல்லாரும் அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. இங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிடுறேன். நீங்க ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். எல்லா கூட்டங்களிலும் பங்கெடுங்கள். கோபா சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. கோபாஜி நன்றி, வாழ்த்துக்கள் சார், ஆல் தி பெஸ்ட். உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணிட்டேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். குட் ஆர்சியம் சார். குட் ஆர்சியம் ஜெயாசி. ஜெயாசியம் சார்.